100% we have no intention of having a multiplex or a commercial complex. அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இடம் பெறக்கூடாதுன்றது எங்களோட நோக்கம். ப்ராசஸ் ஏன்னா இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மாதிரி ஒரு படம், திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது. அவரு இப்போதான் யோசிக்கிறார், எதுக்குடா வந்து இவரை வந்து வாழ்த்தி நடிகர் சங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண விட்டோம் அப்படின்னு. அரசாங்கம் செயல்படும் போது நாங்கள் போய் அதில் வந்து ஒரு நடிகர் சங்கமாக வந்து நாங்கள் செயல்படுறது தவறு. ஸ்ரீலங்கன் தமிழர்கள் இஷ்யூவில் நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒப்பந்தம் ரத்து செஞ்சு இந்த வாபஸ் வாங்கி இப்போ கையில் பத்திரம் வந்துருச்சு. சரத் சார் வந்து ஒப்படைச்சிட்டாரு. கணக்குகள் தான் போய்கிட்டு இருக்கு, ஆடிட்டிங் போயிட்டுருக்கு. அதான் எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அதுக்கான அறிவிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளேயே நாங்கள் சொல்லிவிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்தது இல்லையா, நடிகர் சங்கம் கட்டடம். அது வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டாக இருக்கிற ஒரு கட்டடமாக வந்து அமைக்கப்படும். அது நடிகர் சங்கம் நடிகர்களுக்கு சார்ந்த ஒரு கட்டடமாக இருக்கும். அதில் வந்து 100% we have no intention of having a multiplex or a commercial complex. அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இடம் பெறக்கூடாதுன்றது எங்களோட நோக்கம். 5 வருஷமா நீங்கள் வேறு 2 வருஷத்தில் பில்டிங் கட்டி முடிப்போங்க கண்டிப்பாக. அது 100%. அது வந்து நாங்கள் இப்போ 2017 எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் அந்த பில்டிங் கட்டியே தீருவோம், கட்டி முடிப்போம். அவர் எல்லாரும் சேர்ந்து படம் பண்ணுறதா முடிவு பண்ணோம். அது வந்து இப்போது we are discussing on that. ஸோ அது கரெக்டாக அமைஞ்சதுன்னா அதுவும் அடுத்த வருஷம் இடம்பெறும். இன்னும் எதுவுமே அதானே, இன்னும் அது ப்ராசஸ் ஏன்னா இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மாதிரி ஒரு படம், திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இது நடிகர் சங்கத்துக்காகன்றதுனால இது வந்து எல்லா நடிகர்களும் ஒரு நல்ல ஒரே ஒற்றுமையுடன் உணர்வோடு வராங்க பண்ணலான்ட்டு. ஸோ அது கரெக்டாக செயல்படணும். சும்மா ஒரு ஸ்டார் நைட் ஷோ மாதிரி ஏதோ டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு எப்போ எல்லா திரைப்படங்கள் எப்படி ஜனரஞ்சகமாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த படமும் வரணும்னு தான் எங்களோட நோக்கம். ஸோ அதுதான் வி வாண்ட் அ ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இல்லை அதுதான் இன்னும் வி ஹவ் நாட் ஹிட் அப் ஆன் அ ஸ்கிரிப்ட். இப்போ அந்த ஸ்கிரிப்டில் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா தென் வி கேன் ஆஸ்க். இன்னும் வி ஹவ் நாட் டிசைடட் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. வி ஹவ் ஸ்டில் இனிஷியல் ஸ்டேஜ், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம், ரீமேக்கா இல்லை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபில்ம் யாராவது கதை வச்சுருக்காங்களா, எல்லாமே we are டிஸ்கஸிங் நோ. இன்னும் எனக்கு அதிகாரப்பூர்வமாக வரல. எனக்கு அதான் சொன்னேனே, நடிகர் சங்கம் வேற, நடிக்கிறது அதாவது ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஃபேஸ்ட் இன் எலெக்ஷன். ஸோ வந்தாலும் நல்லது. அது என் கையில் இல்லை, அது இயக்குனர் கை. ஏன்னா இயக்குனரோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக ஐ எம் ரெடி டு ஆக்ட் ஈவன் வித் சரத் சார் ஆல்சோ. அது வந்து இட் இஸ் ப்ரொஃபஷன், அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் இப்போ வீட்டில் திட்டுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வாழ்த்துனாங்க, பெரிய சாதனை ஜெயிச்சிட்ட அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்கே பையனை காணோன்னு, நடிகர் சங்கத்தில் உட்காந்துருக்காங்கன்னு. சரி நாளைக்காவது வருவானா இப்போ பையன் சாப்பிட்றதுக்கு, இப்போ அப்பா அம்மாவோட சாப்பிட்றதுக்குன்னு. இல்லைங்க நடிகர் சங்கத்திலே சாப்பிட்டாங்க. ஸோ எல்லாமே நடிகர் சங்கம் 9 to 6 ஷூட்டிங் முடிச்சுட்டு இது எங்கள் அப்பா அம்மாவோட இன்னொருத்தர் இருக்கார், முருகராஜன்ட்டு ஒருத்தர். அவரு இப்போ தான் யோசிக்கிறார், எதுக்குடா வந்து இவரை வந்து வாழ்த்தி நடிகர் சங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண விட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா சில நேரத்தில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் போத், பட் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். ஏன்னா இது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு மட்டும் இல்லை, அந்த பொறுப்புக்கு ஏற்ற வேலைகள் நிறைய இருக்குது, செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. we are doing that. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை சார், நான் ஐ ஹாவ் அ லாட் டு டூ இன் மை ஆக்டிங். இப்போ தான் 10 years ஆகியிருக்கேன். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் இன் ஹேண்ட். இது வந்து நடிகர் சங்கம் தேர்தல்ன்றது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் உறுப்பினர்களுக்கு, அதாவது முக்கியமாக நாடக நடிகர்களுக்கு இப்போ வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து எலெக்ஷனில் நின்னோம். அது பரபரப்பாக ஆச்சு. இப்போ வந்து நாங்கள் தொடங்கிட்டோம். முக்கியமாக அந்த மூத்த நடிகர்கள் நடிகைகள், அந்த பென்ஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த விஷயங்கள் தான் நாங்கள் செயல்படுறோம். நோ, ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் த அசம்பிளி எலெக்ஷன். யாரோ ஒரு அமைப்பு போராட்டம் பண்ணாங்க, ப்ளஸ் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்,
முதல்ல யாராவது ஏழை பிள்ளைகளை படிக்க வைங்க. நான் அவங்களுக்கே சொல்கிறேன், அந்த போராட்டம் பண்ணவங்களுக்கே நான் சொல்கிறேன். நான் சொன்னது வந்து நடிகர் சங்கம், நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள். அது காவேரி பிரச்சனையாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அது அரசாங்கம் கிட்ட ஒப்படைச்ச ஒரு விஷயம். அரசாங்கம் செயல்படும் போது நாங்கள் போய் அதில் வந்து ஒரு நடிகர் சங்கமாக வந்து நாங்கள் செயல்படுறது தவறு. தனிப்பட்ட முறையில் நடிகர்கள் வந்து அவங்கவுங்க போய் குரல் கொடுக்கறதுல அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் சொன்னது இதுதான். இது வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அவங்கள வந்து பாய்காட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன், சொல்லவும் கூடாது. நான் பயத்தில் இது சொன்னால் ஏதோ பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் இல்லை. உண்மையிலேயே மனப்பூர்வமாக எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் நான் போராட்டம்ன்றது இல்லை, நல்லதுன்னு நினச்சிக்கலாம். அது போராட்டம்னு சொல்கிறத விட அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க கேட்குறாங்க, இந்த விஷயத்துக்கு நல்லது ஒரு தீர்வு காணணும்னா கண்டிப்பாக ஒரு நான் பீங் இன் தமிழ்நாடு டெஃபினெட்லி ஐ வில் பி தேர். நான் கண்டிப்பாக செயல்படுவேன். ஸ்ரீலங்கன் தமிழர்கள் இஷ்யூவில் இன் ஃபியூச்சர் ஐ எம் சேயிங், பிகாஸ் வி கேனாட் ஃபோர்ஸ் ஆக்டர்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஆன் an issue. அது அவங்கவுங்க if they want to if they decide and go ahead, they can participate, but we cannot force them and say வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. அந்த மாதிரி வந்து we don't want to do that. அதான் we want to avoid that in future. பைலா படி 3 படத்துல நடிச்சாதான் மெம்பர் ஆக முடியும். இல்ல அதுதான் அந்த பரிசீலனை, அந்த விவாதம் தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து உறுப்பினர்கள் வந்து நடிக்காத உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்கள வந்து அந்த விஷயம் தான் டேட்டா பேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்கிறவங்க நடிகர் மெம்பர் ஆகாமல் இருக்காங்க. ஸோ 2 வகையிலையும் we are working. கண்டிப்பாக எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பாக செட் ஆகுதுண்ணே. அது தப்பே இல்லைண்ணே. என்ன இதில் என்ன இருக்கு, நடிகை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு வயசாகலையே, எனக்கு அவங்களுக்கும் யாருக்கு இல்லைங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து எங்க அப்பா அம்மா கூட நான் வந்து பயந்து சொல்லாம இருப்பேன். ஆனா உங்ககிட்ட நான் வந்து பயப்பட மாட்டேன். நான் ஏன் சொல்லாம இருக்கேன்னா, அதுக்குன்ட்டு ஒரு நேரம் வரும், கண்டிப்பா நான் சொல்லுவேன். மறைக்கிறதுக்கு எந்த ஒரு நோக்கமோ இல்லை வந்து இந்த கிளீஷேடா சொல்லுவாங்க நாங்க இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்ற விஷயம் இல்லை. அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா நான் சொல்லுவேன். பில்டிங் வரட்டும், பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.